Hello and welcome to the New Indian Express. Today we are here at Ambattur Industrial Estate where Tamil Nadu Deputy Chief Minister Udayanidhi Stalin has just concluded his campaign for Ambattur DMK candidate Dr. A.P. Purnima. We spoke to the public about the DMK government's leadership and the allegations against women's safety and the anti-women narrative. Let's hear what the public has to say about this. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து விமெனுக்கு அகேன்ஸ்ட் ஆனவர் விமன் ரிசர்வேஷன் பில்லை வந்து வரவிடாம தடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறது நீதி கட்சி, அதுலேருந்து தோன்றிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கிறவங்க உமன் எம்பவர்மெண்ட் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி மட்டும்தான் அது இது பண்ணுறாங்களே. அதில் இப்போ வந்து அவங்க வந்து டீலிமிட்டேஷன்ற போர்வையில் பெண்களுக்கு இடஒதுக்கின்ற போர்வையில் டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தாங்க. அதை டீலிமிட்டேஷனை பற்றி மட்டும் தான் நம்ம ஆளுங்க எதிர்த்தாங்க. ஆனால் இவங்க மசோதா தோல்வி அடைஞ்சதுக்காக திமுக குறை சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷன் மெயினாக நடந்தது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டோட குரலை கம்மி பண்ணணும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவோட இதுவே குறைக்கணும். இதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் பேசினார் 1960 திமுக பார்ப்பீங்கன்ட்டு. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கருப்பு கொடி காமிச்சு போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எல்லாமே நடந்து அந்த மசோதா தோல்வி அடைஞ்சது. தமிழ்நாட்டை வந்து தொடர நினைச்சா இது நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அது வந்து மீடியாக்களில் வந்து அவங்க வந்து எதிர்கட்சிகள் வந்து தவறான பதிவாக உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் எப்போதும் பெண்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமுதாய மக்கள் அனைவருக்கும் என்னென்ன உண்டோ அத்தனையான தேவையான திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை புறக்கணிக்கணுங்கிறதுக்காக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிற்படுத்த சிறுபான்மை சமுதாயம்லாம் மேலே வந்திருக்க கூடாதுங்கிறதுக்காக ஆதிக்க சக்தியினால் உருவாக்கப்பட்டு இந்த மாதிரி திட்டங்களை அவங்க மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க. அதனுடைய திட்டம் தமிழ்நாட்டில் பலிக்காது. முழுமையான பாதுகாப்பு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வந்து ஏதோ ஒரு குறிப்பாளர் சொல்லணுன்ற காரணத்திற்காக அதை சொல்றாங்க. உண்மையான சூழ்நிலை கள சூழ்நிலை அதை இல்லை. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் எ விமனா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? கண்டிப்பா பெண்கள் பாதுகாப்பு இருக்கு. எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாருன்னு இருக்குது. அது சும்மா புரளி பேசுறவங்க எல்லாம் வந்து பேசக்கூடாது. இது அது எல்லாம் ஒரு மேலே சொல்லக்கூடாது. எங்களுக்கு நம்பிக்கை. ஏன் எங்க பசங்களும் படிக்கிறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வீடு வந்து சேர்றாங்க. சில பேரால சூழ்நிலை அப்படி போச்சுன்னா அதுக்கு இவரு காரணம் கிடையாது. அதாவது பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்க பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும். இலவசமா பேருந்து கொடுத்து வெளியே வர வச்சு பெண்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து எல்லாமே கொடுத்து மேல கொண்டு வராங்க. அதாவது ஆதிக்கமற்ற சமுதாயம் சொல்றாங்கல்ல, அந்த கான்செப்ட்ல பெண்களும் நமக்கு ஈக்குவல், சம உரிமை சமத்துவம் அப்படின்ற சமூக நீதின்ற கொள்கையில ஒரே இயக்கம் பயணிக்கணும். அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதை வந்து அந்த கோட்பாட்டில் பயணிக்கிறதுனால இன்னும் வர திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு அது காரணமே தான். அதனால 1-2 விஷயத்த சொல்லுவாங்க, அவங்களே கூட நடத்துவாங்க எதிர்கட்சிக்காரங்க கூட. ஆனால் ஒரு விஷயத்த வந்து பெருசாக கொண்டு போகிறதுன்றது இது வந்து சாத்தியமற்றது. நாங்களே வந்து இங்கே நிற்போமாங்க. நாங்களே எங்களை பாருங்க, நாங்கள் ஒரு முஸ்லீம், நாங்களே வந்து இங்கே ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். எப்படி வரோம்? எங்கள் தளபதியால தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். எங்கள் தளபதி தைரியம் கொடுத்ததால நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு அதே இல்லை. இப்போ புது கட்சிகள்லாம் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்தால் டிஎம்கேயோட ஓட்டுகள் வந்து பாதி உடஞ்சிருச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது தாக்கம் இருக்குன்னா எங்களுக்கு வந்து ஒரு 10% எங்கிட்டேருந்து போச்சுன்னா மாற்று கட்சியிலேருந்து 20% அவுட் ஆஃப் பார்டர் போயிடும். அது வந்து எங்களுக்கு 10% எங்களுக்கு அது வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குமே தவிர மைனஸ் ஆகாது. புது கட்சி இருக்கும் ப்ரோ, எல்லாருமே தாக்கம் இருக்கும். இளைஞர்கள் எல்லாருமே இப்போ விஜயகாந்த் வந்தார், கமலஹாசன் வந்தாங்க, எல்லாரும் நடிகராக வரும்போது எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் வந்து டேரக்டாக நடிகராக வரல, நடிகராக இருந்தார், அதுலேயே அரசியல் பயணிச்சார். விஜயகாந்த் வந்தார், இருந்தார். எல்லாரும் மாதிரி வருவாங்க. புதுசாக எல்லாரும் மக்கள் வந்து ஒரு மாற்றம் தேவைன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து நடைமுறைக்கு செயல்படாது. வருவாங்க, இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அப்படியே அமைதியாயிருவாங்க. ஒரு தாக்கம் இருக்கும். அதுக்குன்ட்டு ஆட்சியை தூக்கி கொடுத்துட முடியாது. இப்போ பிரபுதேவா நல்லா ஆடுறாருன்னா டான்ஸ் ஆடுறதுக்காக ஆட்சி கொடுத்துட முடியாது. இவர் நல்லா நடிக்கிறாருன்றதுக்காக ஆட்சியை தூக்கி கொடுத்துட முடியாது. அது வந்து கொள்கை ரீதியாக பயணிச்சு மக்கள் கிட்ட கொண்டு போனோம். என்ன திட்டம் நடக்குதாலும் அது மாதிரி பயணிக்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியா? இப்ப வந்தா பில்கா குட்டிங்க பாருங்களா, சினிமால சீன ஓட்டிதுங்க. நெஜத்துல இது பரம்பரையா வந்துக்கிறாரு இவரு. ஓகே, அவங்க தாத்தா இருந்தாரு, அவங்க அப்பா இருந்தாரு, இப்ப பேரன் வராரு. ஆனா நாங்க வந்து டிஎம்கே இருந்தா ஓட்டு. ஆனா உதயசூரியன் தான் வரோம். நம்பர் 1ல வந்து அம்பத்தூர் பூர்ணிமா மேடம் தான் நம்பர் 1ல வந்து வெற்றி பெறுவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா இந்த வாட்டி டிஎம்கேக்கு இது ஈஸியான வின்னா? அம்பத்தூர் தொகுதி பொறுத்தவரைக்கும் மிக ஈஸியாக வெடிப்பாங்க.
குறைஞ்சபட்சம் 30,000 50,000 ஓட்டு வித்தியாசம் தான் அவங்க வெற்றி பெறுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வாட்டி ஈஸியான வின்னிங் தான். ஏன்னா அவர் ஸ்டாலின் அவருடைய செய்த சாதனைகள் ஏராளமாக இருக்குது. அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் தாராளமாக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். அதாவது விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், வேறு வந்து விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இதே மாதிரி காலை சிற்றுண்டி உணவு திட்டம், அதை 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இனி அதை 8வது வகுப்பு வரை மாற்றுறாங்க. இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கி வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதனால் தமிழ்நாட்டு முழுக்க 200 தொகுதிக்கு மேலே நிச்சயமாக பிடிக்கும். ஆமாம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவருடைய செய்ததெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக வருவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படிதான்ப்பா, கண்டிப்பாக அவர் தான் வரணும். It looks like the anti-woman jibe aimed at CM Stalin by critics has failed. Women here claim that they are the safest in Tamil Nadu. Now with the election so close by, it looks like DMK is all ready for a very favorable result.